கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 39 வரை. தியானத்தின் தலைப்பு சகலமும் நன்மைக்கே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 28. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் அடிக்கடி நினைப்பதுண்டு. தேவ சித்தம் அறியாமல் மனம் போனபடி நடந்துவிட்டு அதனால் வரும் விளைவுகளையெல்லாம் தேவன் யாவும் நன்மைக்குத்தான் அனுமதிக்கிறார் என்று நாக்கூசாமல் சொல்லிவிடுகிறோம். ஆனால் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே தான் அறுப்போம், இல்லையா? இந்த வாக்கியத்தை பவுல் ரோமருக்கு எழுதிய போது சகலமும் நன்மைக்கே என்ற ஒரு வரியை மட்டும் எழுதவில்லை. இதற்கு முன்னே நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதவர்கள், அதனால் ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆகையால் நமது வேண்டுதல்கள் ஆவிக்குள்ளானதாக தேவ சித்தத்தை அறிகிறதாக இருக்க வேண்டியது முக்கியம். இதை எழுதிய பின்னரே பவுல் அன்றியும் என்று ஆரம்பிக்கிறார். ஆகவே முதலாவது படி இன்னதென்பதை நாம் உணர வேண்டும். நமது இஷ்டத்திற்கு ஜெபித்துவிட்டு கர்த்தரில் பாரத்தை போட்டு முறுமுறுக்க கூடாது. அடுத்தது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று பவுல் தெளிவாக எழுதியுள்ளார். அவர்களுக்குத்தான் இந்த வாக்குறுதி. அவர்களுக்கே சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறதே தவிர சகலருக்கும் அல்ல. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்றால் அவர்கள் யார்? அவர்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் என்றால் என்னதான் கடினமாக தோன்றினாலும் தேவனுடைய வார்த்தையை விட்டு வலது இடப்புறம் வழி தடுமாறி போகாதவர்கள். அதாவது தேவனுடைய வார்த்தையில் உறுதியான விசுவாசமுள்ளவர்கள். அவர்கள் எப்போதும் தேவனுக்கு பயந்து அவர் வழியிலேயே நடப்பவர்கள். இவர்களுக்கே சகலமும் என்று பவுல் எழுதுகிறார். சகலமும் என்றால் சகலமும் தான். தேவ பிள்ளையே, நமக்கும் உலகத்தின் பார்வைக்கும் தீமை போல தோன்றினாலும் அதற்குள்ளிருந்தும் நன்மை முளைத்தெழுவது உறுதி. அந்த விசுவாசமே அவர்களை இக்கட்டிலும் முன் செல்ல பலன் அளிக்கிறது. அடுத்தது, சகலமும் நன்மைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவாக என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அவர்களின் வாழ்வில் நடப்பது யாவும் தேவ சித்தப்படி அவரின் அனுமதியுடன் நடப்பதால் அவை நன்மையையே பிறப்பிக்கும். அடுத்தது, முக்கியமாக இது என்ன நன்மை என்பதை 29ஆம் வசனம் தெளிவுபடுத்தியுள்ளது. அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இதுவே அந்த நன்மை. நமக்கு நேரிடுகிற சகல காரியங்களுக்கூடாகவும் தேவன் நம்மை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கி வருகிறார். இதைவிட வேறொன்று நமக்கு தேவையா? ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, என் வாழ்வில் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நீர் நடத்துகின்றபடியால் உம்மை துதிக்கிறேன். ஆமேன்.